சாதுக்களை அதாவது துறவிகளை எதிர்மறையாக காட்டியதற்காக அமீர் கான் மகனான ஜுனைத் கானின் முதல் திரைப்படத்தை தடை செய்ய கோரி இந்து அமைப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜுனைத் கான், ஜெய்தீப் ஹலாவத் இணைந்து நடிக்கும் மகாராஜ் திரைப்படத்தின் போஸ்டர் வெளியானதை அடுத்து இக்கோரிக்கை எழுந்துள்ளது. இப்படத்தின் உண்மை கதை என்னவென்றால் 1862 ஆண்டு மகாராஜ் அவதூறு வழக்கை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் என சொல்லப்படுகிறது. இத்திரைப்படத்தை ஏன் இந்து அமைப்பினர்கள் தடை செய்ய கோருகிறார்கள்? தடை கோரும் அளவிற்கு இப்படத்தில் என்ன இருக்கு என்ற கேள்வியும் எழுகிறது. 1862 ஆண்டின் மகாராஜ் அவதூறு வழக்கு பிரிட்டிஷ் இந்தியாவில் ஒரு சட்ட நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இது பத்திரிகை சுதந்திரம், மத அதிகாரம் மற்றும் சமூக சீர்திருத்தம் ஆகியவற்றின் பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தியதாகும். இந்து மதத்தின் வல்லபச்சாரியா பிரிவினரின் நடைமுறைகளை விமர்சித்த சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருவரான கர்ச்சன்தாஸ் முல்ஜி என்பவரால் இந்த வழக்கு தொடரப்பட்டது. குஜராத்தின் நாளிதழ் ஒன்றில் மகாராஜ் என்று அழைக்கப்படும் பிரிவின் தலைவர் தனது பெண் பக்தர்களுடன் பாலியல் மற்றும் ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபட்டதாக கட்டுரை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த நாட்களில் மகாராஜ் ஒரு தெய்வீக உருவமாக அவரை பின்பற்றுபவர்களால் கருதப்பட்டது. முல்ஜியின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக வல்லபச்சாரியா பிரிவின் தலைவர்களில் ஒருவரான ஜர்துநாத்ஜி பிரிஜ் ரத்தன்ஜி மகாராஜ் 1862 முல்ஜிக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இது தொடர்பாக பம்பாய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. மகாராஜ் மீதான குற்றச்சாட்டுகள் அவதூறானவை என்றும் பின்பற்றுபவர்களின் மத உணர்வுகள் மீதான தாக்குதல் என்றும் அவர் வாதிட்டார். முல்ஜி தனது வாதத்தில் சமூகத்தில் நடக்கும் ஒழுக்கக்கேடான செயல்களை அம்பலப்படுத்த பத்திரிகை சுதந்திரத்திற்காக வாதிட்டார். அப்போது இந்த வழக்கு பாரம்பரிய மத அதிகாரிகளுக்கும் வளர்ந்து வரும் சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கும் இடையே பதற்றத்தை ஏற்படுத்தியது. இறுதியில் அச்சமின்றி மத மற்றும் சமூக பிரச்சனைகளை விமர்சிக்கும் ஊடகவியலாளர்களின் உரிமையை இந்த வழக்கு உறுதிப்படுத்தியது. இது இந்தியாவில் சமூக சீர்திருத்தவாதிகளை உயர்த்திய ஒரு சம்பவம் என கூட சொல்லலாம். இச்சம்பவத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படமான மகாராஜை நெட்ஃபிளிக்ஸில் வெளியிடுவதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். துறவிகளை எதிர்மறையாக காட்டியதற்காக அமீர் கான் மகனான ஜுனைத் கான் முதல் திரைப்படத்தை தடை செய்ய இந்து அமைப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.